செமிஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கார்த்திகைப்பட்டி வெர்சஸ் ஏசிஎன் ஐயர்மலை. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க கார்த்திகைப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர். ஏசிஎன் ஐயர்மலையோட ஓப்பனிங் பேர் ஒரு மொரட்ட பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கில் தீபன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்டேஷனில் முசிறி ஹரி. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் வந்திருக்காங்க. முதல் பந்து மேட்ச்சில் முதல் பந்தே ஒரு மேக்ஸிமம் கொஞ்சம் ஆஃப்டர் அக்கராக மாட்டுச்சுங்க. ஸ்லோவாக வேறு வந்துச்சு வந்து லெக்கட்டுருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். செகண்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டார். கரெக்டாக ஸ்கொயருக்கு டீப்புக்கு போகுது. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த மந்தில். ஸ்ட்ரைக்கில் ஹரி அவர் பிடிக்கிற முதல் பந்தே ஆன் தாப்பில் அவரோட ஃபேவரட்டான ஸ்லாப் ஷாட்டுக்கு போய் ஒரு மேக்ஸிமம் கொண்டு வராங்க. 2 பேட்ஸ்மேனுமே பிடிச்ச முதல் பால் ஒரு மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்காங்க. 4th ஒன் பிக் ஸ்விங் அண்ட் மிஸ்ஸுங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் முதல் ஓவரில் மாட்டிக்கிச்சான்னு பார்ப்போம். இந்த தடவை நல்ல கனெக்ஷனானு தோணுது. ஃபீல்டர் கேட்ச் டேக்கன். எர்லியராகவே ஹரியோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு 6 காட்டிட்டு தான் போயிருக்காரு. 4 ஓவர் மேட்சுங்கும் போது சோஃபார் பார்த்திங்கன்னா 2 பேட்ஸ்மேனுமே ஆளுக்கு ஒரு 6 அடித்து ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸோ 13 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட்டை வேறு இழந்திருக்காங்க. இப்போ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விவேக். ஸ்டாலின் தந்து அவர் பிடிக்கிற முதல் பந்து அவரும் பிடிக்கிற முதல் பால் ஒரு மேக்ஸிமம் அடிக்கிறாங்க. இறங்குற எல்லா பேட்ஸ்மேனுமே பிடிக்கிற முதல் பால் ஒரு 6 அடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஏசிஎன் ஐயர்மலை. செகண்ட் ஓவர் சிவா போட வந்திருக்காங்க. தீபன் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து ஒரு மீடியம் பேஸில் ஒரு யார்க்கர் பேஸை கொடுக்காம போட்டார். சிங்கிள். செகண்ட் பால் அவுட் சைட் ஆஃபில் வந்துச்சு. அவுட் சைட் ஆஃபில் பேட் அவுட்டாங்க. அலாங் த கிரவுண்டில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் 2 சிங்கிள் இந்த ஓவரில். போன பால் வைட்டு ரீபால் இந்த பால் 3rd ஒன். இதுவும் விட்டுருந்தா வைடு போயிருக்குமோன்னு தோணுது. துரத்தி அடித்தார். சூப்பர் ஃபீல்டிங்யா. ஸ்ரீகாந்த் அங்கே ஃபீல்டர் வேறு லெவல். பவுண்டரி விடாமல் தடுத்துட்டார். 5th ஒன் சிவா டு தீபன். சரியா பல்ல தரையோட போயிருக்குன்றவ. சிங்கிள். கடைசி பந்து இந்த ஓவரில் நல்லா பந்துங்க. நல்ல ஓவர் போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட சிங்கிள் பார்க்க முடிஞ்சு இந்த ஓவரில். சார் லாஸ்ட் பால் பாக்கி டவுன் த கிரவுண்ட் போனாங்க. எப்படி பார்த்தாலும் சிங்கிள் தான். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. நெக்ஸ்ட் ஒரு டிகே போட வந்திருக்காங்க. ஓவரோட முதல் வந்து ஸ்லோவர் 1. செகண்ட் பால் ஓவரில் டிகே டு தீபன். லோ ஃபுல் டாஸ் அலாங் த கிரவுண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். கண்ட்ரிக்கு டீப்புக்கு பேருக்கு வந்து. தேர்ட் பால் ஓவரில் டிகே டு விவேக். ஒரு சின்ன ஹெலிகாப்டர் அலாங் த கிரவுண்டில் பார்க்குறீங்க. சிங்கிள். டிகே டு தீபன். அடுத்த பந்து தூக்கி விட்டார். காட்டன் போல்டுக்கு பவுலரே போகிறார். பட் பிடிக்க முடியலங்க. இதுவும் சிங்கிளாக மாறுது. போன பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் காரணமாக இந்த பால் ஃப்ரீ பால். ஸ்ட்ரைக்கில் விவேக் இருக்காங்க. டாஸ் பால் ஸ்லோவர் 1ங்க. பால் கண்டரில் போக பார்த்தாங்க, போக முடியல. நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டாங்க. ஃபீல்டர் கைக்கு இப்போ அதிக சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டாங்க. கையிலே விழுந்து போச்சு. விவேக் அவர்களுடைய விக்கெட். செகண்ட் டவுன். இங்கே ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கருப்பட்டி ராஜ். விக்கெட் இந்த அவர் பிடிக்கிற முதல் பந்து இவரும் ஒரு 6 அடிக்கிறாருங்க. என்னங்க அதெல்லாம் எல்லா பேட்ஸ்மேனும் முதல் பால் பிடிக்கிற முதல் பாலே 6 அடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37. ஐயர்மலை ஏசிஎன் ஐயர்மலை. இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பார்த்துக்கு ஸ்டாலின் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஒருத்தர் 2 ஓவர் போடுவோம். அவர் போகிறார். தீபன் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து ஓவரோட முதல் பந்து ஒரு சொல்லிட்டு இருக்காரு. டேக்கன்ங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கின தீபன் அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அசோக். செகண்ட் பால் ஓவரில் ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் சிங்கிள் மேக்ஸிமம். அங்கே ஸ்டாலின் டு ராஜ். தரையோட போயிருக்கு. சிங்கிள். 2க்கான முயற்சி இப்போ எடுக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறாங்கன்னு சொல்லுவேன். சிங்கிள் மட்டுமே. ஸ்டாலின் தந்து அசோக் ஸ்லோவர் 1. அது 2 ஓவர். அம்பேஸ் கால் நாட் அவுட். பந்து
இதுவும் ஒரு ஸ்லோவர் ஒன், நல்லாவே ஃப்ளோட் பண்ணி போட்டார். டாட் ஆயிருக்கு. மாட்டிக்கிச்சா? எஸ், மாட்டிக்கிச்சுங்க. ஸ்லாக் ஷாட், லாங் ஆன் தலைக்கு மேலே ஒரு 6 அடித்து முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடியல. ஏசியன் ஐயர்மலை அடித்த ஸ்கோர் 45, 24-46 இப்போ டார்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சேசிங்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டாலின், நான் செகண்ட்ஸில் சரவணன் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அசோக் வந்திருக்காங்க. த ஸ்டிக்லேருந்து, சாரி லெஃப்ட் ஆம், அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து முதல் பந்து. செகண்ட் பால் ஓவரில் டவுன் த ட்ராக் போனாங்க. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், ஸ்லோ ஆஃப் கட்டர் டாட் ஆயிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா இதுவும் ஒரு ஸ்லோவர் ஒன், கன்சிக்யூட்டிவாக 3வது ஹேட்ரிக் டாட்டு. ஃபோர்த் ஒன் ஸ்லாப் ஷாட்டு, போட்ட டாட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 6 அடிச்சிருக்காரு. கடைசி 2 பாக்கி இருக்குது. நல்ல வேகத்தில் காலில் அசோக் ஸ்டாலின், ஓய்யோ நல்லாவே தூக்கி போட்டார். டாட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 6. செகண்ட் ஓவர் தீபன் போட வந்திருக்காங்க. சரவணன் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து, விக்கெட் வேரியேஷன், ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. கமிட்டி பக்கத்தில் போய் விழுந்திருக்கு. செகண்ட் பால் நேராக உள்ளே வந்த பந்து, பேக் டு பேக் 2 ஆறா? எஸ், எதிர்பார்த்தபடியே 2 ஆறுங்க பேக் டு பேக்கு. இந்த பால் ரொம்ப அசால்ட்டாக அடித்தார். டவுன் த ட்ராக் போனாங்க, தட்டி விட்டதுக்கு 6 பேருக்கு. தேர்ட் ஒன் குட் ஷாட், பால் கண்டரில் போக பார்த்தாரு. சிங்கிள் கிடைக்குது. பந்து தீபன் டு ஸ்டாலின், ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், ஸ்லாப் பண்ணியிருக்காரு அலாங் த கிரவுண்டில். தெளிவாக பார்க்கணும், லைன் கிட்ட பிடிக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் சரவணன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, புல்லுக்கு போனார். அவர் இந்த ஓவரில் எடுத்துகிட்டு வரக்கூடிய 2வது 6. இதுவும் கமிட்டியை பக்கத்தில் போய் குத்திருக்கு. ஃப்ளாட்டாக போயிருக்காரு, ஆளே இல்லாத பக்கம் குத்திருக்கு. அம்பேஸ் கால் என்னென்னு பார்ப்போம். ஓவரோட கடைசி பாலும் 6 அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தார் சரவணன். வேறு லெவல் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. தீபனுக்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ரைக்கில் ஸ்டாலின். நெக்ஸ்ட் ஓவர் விவேக் போட வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து நல்ல வேகம், சாரி வேகத்தில் வந்திருக்கு பந்து. செகண்ட் பால் இதுவும் நல்ல வேகத்தில் கீப்பர் மேலே பட்டு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க பையில். தேர்ட் பால் ஓவரில் 10க்கு 13 தேவை. சரவணன் இந்த மேன் இன்ஃபார்ம் ஸ்ட்ரைக்கில் பேட்டில் பட்டோன்னே 2 கேட்குறாங்க. பார்ப்போம். ஃபீல்டர் வெரைட்டி வர அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. சாரி வேகத்தில் ஓடி இருக்காங்க. 2 அவங்க கேட்ட 2 கிடச்சிருக்கு. ஃபோர்த் ஒன் விவேக் டு சரவணன். எல்லாத்தையுமே பேட்டில் ஆடுறாருங்க. செம்ம டச்சில் இருக்கார் இன்றைக்கி சரவணன். சிங்கிள். ஐயோ 2 இங்கே கலெக்ட் பண்ணி அடிக்க முடியல. விவேக் டு சரவணன். அங்கே 2 ஃபீல்டர் வச்சுருக்காங்க. கண்ட்ரியில் ராஜ், லாங்கானில் ஒரு ஃபீல்டரு, திங்க அவர் பேர் விஜய். ஸ்டாலின் ஸ்ட்ரைக்கில் அதில் இந்த மேலே பட்டிருக்கு டாட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இந்த மேட்ச்சில் போகிறதுக்கு அசோக் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் சரவணன். 6க்கு 8 தேவை. முக்கியமான 6ல் முதல் பந்து. சுவிட்சிட்டுக்கான முயற்சி, திரும்புறதுக்குள்ளே பந்து வந்துருச்சுங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு பந்து. செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. சாரி ஹைட் ஏறி இருக்குது. காட்டன் போல்டுக்கு பவுலரே போகிறாரு. டேக்கன்க நல்லா ஆடிங்க சரவணன். அவங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட் அதுதான். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பரணி வராங்க. குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சில் அவர் பிடிச்ச 2 பாலுமே 6 அடிச்சிருந்தார். இப்போ 4க்கு 8 தேவை. 3வது பந்து தட்டி விட்டார். ஆளே இல்லாத பக்கமாக அங்கே ஒரு ஃபீல்டர். நல்லா ஃபீல்டிங், பவுண்டரி விடாமல் தடுக்கிறாங்க. சிங்கிள் மட்டுமே இந்த வந்து. ஃபோர்த் ஒன் ஓவரில் இன்னும் 7 தேவை. டாஸ். ஐயோ கையில் போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் ஹரி அங்கே. சிங்கிள். லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. 2க்கு 6 தேவை. பரணி ஸ்டிக்கில் டவுன் த ட்ராக் போனாருங்க. ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டாங்க, தெறிக்க விட்டார். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் சிவா. முக்கியமான வந்து மேட்ச் பால். கடைசி 1 பால் பாக்கி இருக்குது. 1 பாலுக்கு 6 தேவை. அசோக் தந்து ஒரு பிடிக்கிற முதல் பந்து அடிச்சிட்டாருங்க.
ஒரு பிடிக்கிற முதல் பால் 6 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் ஏசியன் ஐயர்மலை vs கார்த்திகேயன்பட்டி. கார்த்திகைப்பட்டி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. என்னங்க முடிச்சிட்டாரு, டக்குன்னு வந்தார் வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டார். அசால்ட்டாக அடித்தார் பேக் ஃபுட்டில். மேட்ச்சில் லாஸ்ட் பால் கொடுத்த முதல் பால் 6 அடிச்சிருந்தார் சிவா. மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். நம்ம எடுக்காத ரவுண்ட் 2 மேட்ச்சு அவர் 5-6 அடிச்சிருந்தார். நமக்கான நேரம் அது எடுக்க முடியல அந்த 5-6.